Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Tnpsc Group 4 exam. அதுக்கு எப்படி படிக்கிறது அத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம இருப்பீங்க. ஷெட்யூல் வந்து ஒரு 90 டேஸ்க்கான பிளானை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்றதே நம்ம ஒரு கோட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். முயற்சிங்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில பண்ணும்போது தான் நம்ம வந்து சக்சஸ் வெற்றி அப்படிங்கிறது நம்ம அடைய முடியும். முயற்சியே பண்ணாம இருந்தோம்னா கத்துக்க கூட முடியாம போயிடும். அதனால இந்த 90 டேஸ் வரப்போறதுல நீங்க வந்து உங்களோட முயற்சியை ஃபுல் எஃபோர்ட் நீங்க வந்து போட்டீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் ஆக முடியும் உங்களால. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நமக்கு ரஃபாக 90 டேஸ் இருக்குது. இந்த 90 டேஸில் எப்படி படித்தா நீங்கள் எக்ஸாமை நிச்சயமாக கிராக் பண்ண முடியுன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 4 to 5 hours டெய்லி நீங்கள் நிச்சயமாக ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கனாலே கொஞ்சம் டேஸ் நமக்கு போயிடுச்சு. ஸோ டைம் அந்தளவுக்கு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மினிமம் 4 to 5 hours நீ படித்தே ஆகணும். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்க முடியுதோ உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் அதை வச்சுக்கோங்க. டெய்லியும் மேக்ஸ் நீங்கள் வந்து 1 hour பார்க்கணும். ஏன்னா 25 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து அதுலேருந்து வருது. ஸோ நீங்கள் 20 to 23 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள், யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதுலேருந்து எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன எப்படி இருக்குது அது ஜென்ரலாக நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பர்சன்டேஜ்னு எடுத்துக்கோங்க. பர்சன்டேஜில் என்னென்ன அப்படின்றது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டே இருந்து ஒவ்வொன்றா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அது இதாகிடும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் 1 hour நீங்கள் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா தமிழில் வந்து 100 கொஷின்ஸ் உங்களுக்கு வருது. 95 to 98 கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டானதாக அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் தமிழையும் மேக்ஸியுமே நீங்கள் வந்து மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தமிழில் 100 கொஷின்ஸும் இதில் வந்து 125 கொஷின்ஸ் இதுலேருந்தே வர்றதுனால உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இதிலே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கிறதுனால இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது யூனிட் 8. யூனிட் 8க்கு நீங்கள் 1 hour ஒதுக்கிக்கோங்க. அதே போல் INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுக்கு ஒரு 1 hour ஒதுக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது யூனிட் 8 தான் நீங்கள் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுதுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இல்லை அது யூனிட் 9 இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்தது. ஸோ அதுக்கு ஒரு 1 hour இதுக்கு ஒரு 1 hour. ஸோ இப்போ இந்த 2 மேஜர் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஆல்டர்னேட் இது. இப்போ நான் வந்து இங்கே யூனிட் 8 INMனு போட்டதுனால நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா யூனிட் 8 முடிச்சிட்டேன்னா யூனிட் 9ஐயும் INM முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டியும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இதுவோ அந்த மாதிரி போட்டு இதை 2 முடிச்சதுக்கப்புறம் இது 2 ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜியாகிரஃபி ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இதுக்கு இந்த மாதிரி 1 hour ஒதுக்கி உங்களால் எத்தனை இதில் முடிக்க முடியுமோ அதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் படிக்கிறது மட்டுமே வச்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ரிவிஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 hour ஒதுக்கியே ஆகணும். ஏன்னா நீங்கள் படித்தது வந்து முதல் நாள் படிக்கிறது அடுத்த நாள் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டாலே தெரியாது. ஸோ முதல் நாள் படிக்கிறத அடுத்த நாள் நீங்கள் வந்து ஒரு 1 hourக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது பிரெயினில் நல்லா ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 hours உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை நான் எக்ஸாம் கிராக் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 2010லேருந்து 2023 உள்ள வரைக்கும் கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே வந்து ஓரளவுக்கு ரஃபாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எடுத்தோடனே வந்து நீங்கள் 6th எடுத்துட்டிங்கன்னா ஈஸி தான். அது நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு மேக்ஸிமம். அதே மாதிரி தான் 7th ஓரளவுக்கு 8thனா கொஞ்சம் போக போக இதாகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அது வந்து அதிகம் இருக்கும், பட் நீங்கள் அதை பார்த்து பயந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அது புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. 10th இப்போ படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து 10th வந்து 6th கவர் பண்ணும், 7th கவர் பண்ணும், 8th அதாவது அந்த பேஸ்ட் டாப்பிக்காக தான் அந்த 10th இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 11th 12th கூட பார்க்கணும். ஏன்னா 11th 12th இருந்துமே வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிறைய சோர்ஸஸ் பார்க்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு டைமும் இல்லை இப்போது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் சமச்சீர் புக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் எல்லா கொஷின்ஸுமே வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா சமச்சீர் புக்ஸை 2019 இதில் எடுத்துகிட்டு
அதுலேருந்து வர்றது எல்லாத்தையும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு இதாக பார்த்துட்டே வந்தீங்கனாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சிலபஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஸோ சமச்சீர் புக்ஸ் இல்லாதவங்க பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் அதனால் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறதுக்கு எத்தனை டேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஃபாக பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டேஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் 8யும் ஐஎன்எம்மும் எடுத்துக்கோங்க. யூனிட் 8க்கும் ஐஎன்எம்க்கும் ஒரு 10 to 12 நாள். அதுக்கு கீழே உங்களால் முடிக்க முடிஞ்சிச்சுனாலும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு மேக்ஸிமம் 12 டேஸ் தான், அதுக்கு மேலே நீங்கள் போயிடக்கூடாது. அதே போல் யூனிட் 9 பாலிட்டி, அதுக்கு 20 டேஸ் எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அதுக்கு 20 டேஸ். ஜியாகிரஃபி ஜென்ரல் சயின்ஸ் இதுக்கு 15 டேஸ். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 67 டேஸ், 67 to 70 டேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 20 டேஸ் இருக்கும். ஸோ இந்த 20 டேஸில் என்ன பண்ணணும்னா ரிவிஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்த எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஸோ உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ்லேருந்து நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாம்லேருந்து கொஷின்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை விட்டுறவும் கூடாது. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா படிச்சுட்டு மட்டும் நமக்கு இருந்தால் போதாது. டெஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு 1 hour இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் முடியுதோ என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்களே உங்களை எப்படி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோன்றதை பார்த்துக்கிட்டே வரணும். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியரும் இருக்காது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக கிராக் பண்ணவும் முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எதுலையுமே சொல்லலை. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 20 டேஸில் நீங்கள் பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுங்கள், நிறைய அகாடமிலேருந்து அவங்க போடுவாங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர் போடுவாங்க, டெய்லி இதுவும் இருக்குது, வீக்லி இதுவும் இருக்குது. உங்களுக்கு எதுன்னு பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு ஜென்ரலாக எப்படி எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து Jan 2023 எக்ஸாம் டேட் வரைக்கும் உள்ளது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. நீங்கள் வந்து இப்படி தான் நான் சொன்னபடி தான் இப்படி தான் பண்ணணுன்றதில்ல, உங்களுக்குன்னு ஒரு தனி ஷெட்யூல் இருக்கும். மேபி அதுபடிக்கு நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. இன்னும் 90 டேஸ் தானே இருக்குது அப்படின்னு பதறவே தேவை கிடையாது. எத்தனையோ பேர் வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் இன்னும் கிளியர் பண்ணாமல் இருக்கலாம் மேபி. ஆனால் நீங்கள் இந்த டைம் இந்த டே வச்சே நீங்கள் படித்து கூட கிளியர் பண்ண உங்களால் முடியும். ஸோ உங்களோட கெப்பாசிட்டியை நீங்கள் நம்பணும். முதல்ல சுற்றி இருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், எவ்வளோ நெகட்டிவிட்டி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களோட ஒரே எய்ம் வந்து உங்களோட ஒரே கோல் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நான் கிளியர் பண்ணணும், அது மட்டும்தான் இருக்கணும். வேறு எதை பற்றியுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, படிக்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சிடணும். இப்போது 90 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உட்காந்து நம்ம வந்து டீட்டெயிலாக எல்லாமே படிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் படிக்கிறத ஒன்ஸ் நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இது இப்போ 1 word தான் நமக்கு கேட்குறாங்க, ஸோ அது வந்து சூஸ் தான் அது. ஸோ இது இங்கேயோ படித்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயம் ஞாபகம் வரும். நீங்கள் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் எக்ஸாம் ஈஸியாக. அதனால் படிக்கும்போது தெளிவாக படிச்சிடுங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, விடாமுயற்சியோடு படிங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லை, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 90 டேஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், 90 டேஸ் இருக்குது அப்படி நீங்கள் இருந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதனால் நீங்கள் என்ன பண்ண, தள்ளி போடாமல் இன்றைக்கி இப்போ புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.